உட்கார வச்சு பேசிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. எஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் அநேகம், கொஞ்சம் அநேகம். அது எப்படி கொஞ்சம் அநேகம், இந்த கொஞ்சம் எப்படி அநேகமாய் மாறுகிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், ஒரு அம்மாவிடத்திலே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்தது, ஆனால் தேசத்திலேயும் பஞ்சம். என்னது? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், தேசத்தில் பஞ்சம். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த கொஞ்சத்தை அந்த ஊழியக்காரன் கேட்கிறார். அவள் அந்த கொஞ்சத்தை பகிர்ந்து கொண்டார். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே அதே தான் நான் சொல்ல போனேன். இவளுடைய கண்டிஷன், இப்போ நான் கூட போகிற நேரம் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த எப்படி போக முடியும். நான் சொன்னேன், என்னுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப மோசம்தான். ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டால் மோசம்தான், கண்டிஷன் மோசம்தான். இவளுக்கும் அப்படி தான். இவளுடைய ஷீஸ் இன் பேட் கண்டிஷன். அவளுடைய பேட் கண்டிஷன் என்னென்னா, அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, சாவுதான் முடிவு. அதுதான் அவளுடைய கண்டிஷன். ஆனால் அவனுக்கு ஒரு குட் கம்யூனிகேஷன் உண்டாச்சு. யாரோட? தீர்க்கதரிசியோட. எல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசியோட. எலியாங்கிறதான ஒரு பெரிய தீர்க்கதரிசியோட ஒரு குட் கம்யூனிகேஷன் உண்டானது. அந்த குட் கம்யூனிகேஷன் தான் வேர்ட், ப்ராஃபஸி. நம்முடைய பேட் கண்டிஷன், நல்ல கவனிங்க, பேட் கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு குட் கம்யூனிகேஷனும், அந்த குட் கம்யூனிகேஷனில் ஒரு ப்ரொஃபஸியோ வேர்டோ கிடைச்சதுன்னா அங்கே உங்களுக்கு நடக்கிறது பெரிய காரியமாக இருக்கும். ஆமே. அப்போ இங்கே இவங்களுக்கு நடந்தது, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைச்சது. அங்கே ஒபீடியன்ஸ், உடனே காட்லி ஒபீடியன்ஸ், ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் இருக்கணும். இப்போ நான் போன வாரமும் சொன்னேன்ல, ஃபோன் இருக்குது, சிம் போட்டிருக்கோம், ஆக்டிவேட் பண்ணலைன்னா என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஒரு மெசேஜ் போகாது, வராது. ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட்னா என்னது? ஒபீடியன்ஸ். இவளுக்கு சொல்கிறாரு பேட் கண்டிஷனில் ஒரு நல்ல குட் கம்யூனிகேஷன் வருது, ஒபீடியன்ஸ் இல்லைன்னா அவள் வந்து இல்லைங்க நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துடுங்க, நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் கேளுங்கன்னு சொல்லியிருந்தா, அவள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் அவளுக்கு பேட் கண்டிஷனாகவே முடிந்திருக்கும். ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. அவளுக்கு சூப்பர் நேச்சுரல் என்னது? ஒரு பெரிய ஒரு மல்டிஃபிகேஷன் சொல்லுவோமா, எப்படி சொல்லுவாங்க? பெருகிச்சு, ஒரு பெருக்கம் உண்டாகிட்டுது. எப்போ தெரியுமா? பேட் கண்டிஷன், நல்ல குட் கம்யூனிகேஷன், அந்த ஒபீடியன்ஸ்ல வந்த உடனே ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகிவிட்டது. அவங்கள பஞ்சம் முடியும் வரையும் அவன் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்களாம். அன்பானவர்களே, கொஞ்சத்தில், அந்த கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் பணம் தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்கலாம். அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருந்தால் அநேகருக்கு அதிகம் இருக்கலாம். சின்னதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:15 கிதியன்கிட்ட இருந்தது தாடை எலும்பு. அது யாருடைய தாடை எலும்பு? கழுதைனா சும்மாவே நல்ல ஓடுற கழுதையை பார்த்து கழுதைன்னு சொல்லுவோம். அது கழுதை செத்து ஒரு தாடை எலும்பு கிடைச்சுதான். அந்த தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றானா. நீங்கள் ஒரு சிறு தாடை எலும்பாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மத்தேயு 15:35 ஒரு சின்ன பையன்கிட்ட சில மீன்கள், எத்தனை மீன்கள்? அவ்வளோ 5 அப்பமும் 2 கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் அவன் ஷேர் பண்ணான், பகிர்ந்து கொண்டான். 5000 பேர் சாப்பிட்டார்கள். 1 சாமுவேல் 17:40 பார்க்கிறோம், தாவீது வெறும் 5 கூழாங்கல், பெரிய ஒரு ராட்சதன், பெரிய சேனை, 40 நாள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனையை அவன் ஜெயித்தான். அதனால தான் அவங்க பாடினாங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள் இல்லையா? அப்போ ஒரு சின்ன கல்லு தான், ஒத்த கல்லில் தான். நீங்கள் கொஞ்சத்தில் தான், அதான் சொல்ல வரேன், கொஞ்சம் தான். அங்கே நியாயாதிபதியில் 7:7 பார்த்தீங்கன்னா இருந்தாங்க 30,000 பேர் 40,000 பேர். ஆனால் 300 பேரை கொண்டு மீதியானியரை அவர்கள் ஜெயித்தார்கள். எஸ்ரா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வாசிங்கன்னா, ஏன்னா நான் வந்து நிறைய டைம் எடுக்காமல் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8:9 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், கொஞ்ச நேர கிருபை. என்னன்னா எஸ்ரா 9:8 கொஞ்ச நேர கிருபையினால் நாங்கள் மதிலை கட்டினோம். கொஞ்ச நேரம் தான் கிருபை கிடைச்சிது. அந்த கிருபையிலே அவர்கள் மதிலை கட்டினார்கள். 1 பேதுரு 5:10 கொஞ்ச கால பாடுகள். என்னன்னா பாடுகள் எப்படியா? ஆமாம், கொஞ்ச கால பாடுகள். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கொஞ்ச காலம் இல்லை நல்ல ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்ச கால பாடுகள் அனுபவிப்பதுலாம் இல்லையா? கொஞ்ச காலம் தான்.
அப்போ நீங்க நினைக்க வேண்டாம் அந்த பாடல் நீடித்திருக்கும் என்று. அந்த கொஞ்ச காலத்தில் தளர்ந்து போக வேண்டாம். ஐயோ நான் செய்ய மாட்டேன், அவ சொல்லியிருந்தானா நீங்க பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா பக்கத்து வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து போயிருக்கும். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே சாவுதான் முடிந்திருக்கும். ஆனால் அது கீழ்ப்படிதலும் இணைதலும் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதே போல அந்த கொஞ்ச காலத்து பாடு மல்கியா 3:10 சொல்லுகிறார், 10:1. ரொம்ப இல்லை, எவ்வளவா 10:1 தான். ஆனால் எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறாரா? இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உனக்கு ரிட்டர்ன் தருகிறேன். மார்க் 14:37 ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் கெத்செமனேல தோட்டத்திலே மறுரூப மலையிலே நிற்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாரு, 1 மணி தியானம். எத்தனை மணி தியானம்? 1 மணி தியானம் முடிச்சிருக்க முடியாது. நமக்கு இருக்கிற மணித்தியாலங்கள் எத்தனை? 24 மணித்தியாலம் இருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 24 hours நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 hour அது பிரிச்சு கூட கொடுக்கலாம். 4 பிரிச்சுங்கன்னா கூட எவ்வளோ வரும்? 15 நிமிஷம். சிலருக்கு அது கூட கொடுக்க முடியலைன்னா கொஞ்சத்தில் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக நாங்கள் இதை மட்டும் வாசிப்போம். மத்தேயு 25:21 அங்கே சொல்லுகிறார், தாளந்துகளை கொடுத்து ஒவ்வொருத்தருட்டு 5 தாளந்து 10 தாளந்து 2 தாளந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடி. நான் எதுல உண்மையா? ஆமாம், நிறைய என்ன சொல்லுவோம், நிறைய வரட்டும், அப்போ நாங்கள் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம்லாம் ஆன பிறகும்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கிடைக்கிது, அந்த பிள்ளையை பார்க்கணும். அந்த பிள்ளையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்போ அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அந்த பிள்ளையை நான் பார்க்கணும். அதுக்கடையில் இவங்களுக்கு இருக்கிற பல்லுக்கெல்லாம் போய் போய் கண்ணும் பார்க்க முடியாமல் கம்பு ஊடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ காலம் ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். மத்தேயு 25:21 அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக இருக்கும். அதில் 23 நான் வாசிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது. அதில் 22 வாசிப்போம். 2 தாளந்தை வாங்கியவனும் ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இது வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன். அதுதாங்க, கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்தில் தேவன் அதிகாரியாக வைப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதிகாரியாக இருக்கணுமே நினைக்கிறோம், என்னை அதிகாரியாக வைக்கணும். ஆனால் அதிகாரியை வைக்க முன்பதாக நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். விசேஷமாக நேரம், எங்களுடைய நேரங்களில் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய கொடுப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுத்த தாளந்தில் உண்மையாக இருக்க வேண்டும். கிடைச்ச தாளங்கள் எத்தனை பேர் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனையில் அதை அப்படி தூக்கி போட்டுட்டு போன வருஷம் போச்சுது, இந்த வருஷம் தூக்கி போட்டவங்களுக்கு சொல்கிறேன், 4 மாதம் போச்சுது. 4 மாதம் போச்சுது. நீங்களாம் நினைக்காதீங்க நான் வராததுனால ஆண்டு கணக்கை கேட்பான். நான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தாளந்தை, உனக்கு அந்த நேரத்தை கொடுத்தேன், நீ என்ன செஞ்ச? அதில் அடுத்த வருஷம் அவருக்கு தானே அந்த 1 தாளந்தை வச்சிருக்கிறவன் என்ன செஞ்சானா? பூட்டி வச்சிருந்தா உடனே அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா? 1 தாளந்தை வாங்கியவன் ஆண்டவனே, ஒரு நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவரும் என கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை. பார்த்தீங்களா, அங்க என்ன சொல்றாரு? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும், நாங்க சொல்ல மாட்டோம். பிதாவாகி தேவன் உங்களை பார்த்து உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரர்களே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதே அநேகத்துக்கு உண்மை நான் அதிகாரியாக்குவேன்னு சொல்கிறாரு. ரைட்? இல்லை, பொல்லாதவனும் சோம்பலும். யாரோட பொல்லாதவ தெரியுமா? தாளந்தெல்லாம் புதைச்சி வச்சுருக்காரு. எனக்கு கூட்ட தெரியும், நான் கூட்ட மாட்டேன். எனக்கு பாட தெரியும், நான் பாட மாட்டேன். எனக்கு எழுத தெரியும், நான் எழுத மாட்டேன். எனக்கு கொடுக்க முடியும், நான் கொடுக்க மாட்டேன். இன்னும் இன்றைக்கு மனம் திரும்புவோம். யாரையும் பார்க்காதீங்க. உலக ஆயுதத்தை சொல்லும். இப்போ என்னுடைய நான் நிறைய தடவை சாட்சி சொல்லியிருக்கல. போன 3 மாதத்துக்கு முன்னே கூட என்னை பற்றி தப்பாலாம் பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் அது கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் புகழவும் செய்வாங்க, உச்சியில் கொண்டே வைப்பாங்க, ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உச்சிலிருந்து கையை விட்டுட்டு தொப்புனு கீழே விழ வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அல்ல பெருசு.
பிதாவாகிய தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது, நான் கீழ்ப்படுகிறேன். அவ்வளோதான். எனக்கு உண்மையில் நான் நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்த வாரம் நான் வேறொரு ஊரில் இருக்கணுமே, அப்போ எனக்கு எல்லா சலுகைகளும் இருக்காதே, வீட்டில் மாதிரி மணி அடித்தோன்னே எனக்கு எல்லாம் வராதே, சில காரியங்கள் இருக்கிறது தான். ஆனால் எனக்கு அந்த காலம் திருப்பி வராது. போன மாதம் நாங்கள் நூறையிலேயே போய் செய்ய வேண்டிய சொன்னதை செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் திருப்பி கிடைக்காது. உங்களுக்கு ஒரு காலத்தை சொல்கிறார் என்றார், விடாதீங்க, உடனே டேட் சொல்கிறாரா உடனே கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அந்த அம்மா பேட் கண்டிஷன், குட் கம்யூனிகேஷன், obedience brought a multiplication. இல்லையா? அவளுக்கு சூழ்நிலை மோசம். இப்போ எனக்கும் அப்படி தான், கால் வலி, கை வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் இருக்குது. அது ரிப்போர்ட்டில் இருக்குது. எல்லாம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றி கீழே விழுந்துருவோம். ஆனால் நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லுவேன், நீ போய், ஆனால் இது உண்மை, சத்தியம். ரிப்போர்ட் மாறும், இது மாறவே மாறாது. என்னுடைய ரிப்போர்ட் ஒருவேளை இப்போ சொல்லலாம், என்னுடைய ப்ரெஷர் இப்படி இருக்குது, என்னுடைய சுகர் இப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் இப்படி இருக்குது, என்னுடைய வேலை இருக்குது, பிளட் கவுண்ட் இப்படி இருக்குது சொல்லலாம். என்னுடைய ரிப்போர்ட் அதை சொல்லலாம். ஆனால் ரிப்போர்ட் மாறும், இது மாறவே மாறாது. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவருடைய தழும்புகளாலே சுத்தமாகி விட்டீர்கள், அதை நம்புவோம். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன், அதை நம்புவோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம். கர்த்தரை அநேகருக்கு அதிகாரியாய் வைப்பார், அநேகத்துக்கு அதிகாரிகள். அந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாமல் இருந்தால் இதுதான் நடக்கும். நான் சொல்லலை. சொன்னால இன்னும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தடிப்பது. ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்தை விட்டு போனவங்க, மற்றவங்க பேச்சை கேட்டு போனவங்க இல்லை, ஒரு நாள் பேச்சு கேட்காதீங்க. ஐயோ, பேச்சு கேட்குறவங்க வந்து மூடர்கள். இன்றைக்கி பேச்சு கேட்பாங்க, அப்புறம் வரமாட்டோன்னு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அப்புறம் கட்டி பிடிச்சி அழுது இல்லை நான் திருப்பி இருக்க ஊழியத்துக்கு வரேன்பாங்க. அப்படி இருக்காது. அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி என்ன வந்தாலும், ஏது வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், ஏது சொன்னாலும் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன். நாமே அந்த ஒரு பாடலை நாங்கள் பாடி நாங்கள் ஜெபத்தை முடிப்போம். இந்த வேளையிலே நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறீங்களா, அந்த அம்மாவாக இருக்கிறதுல உண்மையாக இருங்க. மனைவியாக இருக்கிறீங்களா, அந்த மனைவியாக இருக்கிறதுல உண்மையாக இருங்க. தகப்பனாக இருக்கிறீர்களா, புருஷனாக இருக்கிறீங்களா, அதில் உண்மையாக இருங்க. சின்ன வேலை நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், என்ன வேலை செஞ்சால் சுத்தமாக செய், ஒழுங்காக செய், நேர்த்தியாக செய். ஏன்னா அதுவே பிரசன்னம். கீழ்ப்படிதல் பிரசன்னத்தை கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சத்தில் நாம் கீழ்ப்படியும் பொழுது. அதில் ஊர் கதையெல்லாம் கேட்காதீங்க. அவங்க கதை, இவங்க கதை, அதில் சொல்கிறாள், நீர் இப்படின்னு நினச்சி, நீர் இப்படின்னு நினச்சி. சில சொல்லுவாங்க, சிஸ்டர் திட்டுவாங்க, சிஸ்டர்கிட்ட போனால் அது கொஞ்சம் போடுங்களேன். அந்த அவனும் சிஸ்டர் கதையை தான் சொல்லியிருக்கான். அந்த அடுத்த வருஷம் முன்னுக்கு இருக்கிற வசனத்தை போடுங்க. கரெக்ட் தான். அவனை மட்டும் நிறைய பேர் நம்ம சேர்ச்சில் இருந்தீங்க. நான் பயந்து போய், என்னது சிஸ்டர் கிட்டியா பயந்து போய், உங்களுக்கு தாளந்த நிலத்திலே புதிய இல்லை, அதுக்கு ஒன்று இருக்கும். ஆகையாளுக்கு முன்னுக்கு நீ என்னது, நீர் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிற கடினம். ஐயோ கடினம் திட்டுவாங்க. என்னது, ஆமாம், நான் இப்போ ராணிக்கு எனக்கு அந்த பிரச்சனை தான் வரும். அம்மா திட்டுவாங்க. இப்போ நான் இப்போ நிறைய படிச்சிருக்கிறேன். எப்படின்னா திட்டுறேன். எங்கள் வாங்க, எதுக்கு திட்டுனேன்? ஏன்னா பைத்தியமா சும்மா ரோட்டில் போகிறத திட்டுறதுக்கு? நீங்கள் ஏதோ ஒரு பிழை ஒன்று செஞ்சுருக்கிறீங்க, அந்த பிழையை சரிப்படுத்துறதுக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ கிட்டத்தில் தான் ஒரு காரியம் நடந்துச்சு. அது போன வரையும் சொன்னேன் தான், ராணினால நான் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா மன்னிப்பெல்லாம் கேட்டு சரியாயிட்டோம். நாங்கள் நான் சுகம் இல்லை, மூச்சு வாங்கிட்டு நொண்டி கிச்சனுக்கு வரேன், எல்லாம் திறந்துருக்கு. மேடம் தோட்டத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் வேலை கிச்சன் வேலை, உங்கள் வேலை தோட்ட வேலை கிடையாது, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க செய்கிறாங்க, இவங்க பாருங்கன்னா அப்போ அவங்களே வச்சு செய்யுதுன்ட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டாங்க. முந்தி ராணி போயிடுச்சுன்னா தொலைஞ்சிட்டேன். நான் அப்படியே தொலைஞ்சிருவேன். கம்பீரமாக உட்காந்துருந்தேன் தனியாக. அன்றைக்கி ராத்திரி தனியாக தான் இருந்தேன். ஐயா இருந்தார். பட் ஆனால் நான் பயப்படலை. இல்லைன்னா கால் பண்ணுவேன், ஐயோ நீங்கள் வரீங்களான்னு. நான் பயப்படலை. இல்லைன்னா நானும் மாற வேண்டும் அல்லவா? அப்போ தான் திட்டுறாங்கன்னு உடனே கூப்பிட்டேன், இங்கே வாங்க. நான் என்னை லூஸாக திட்டுறதுக்கு நான் சொன்னேன். என் அதிகாரத்தில் நான் என்ன சொல்கிறேன், மூடி வைக்க வேண்டும். ஈ வரும், பள்ளி வரும், கரப்பாம்பூச்சி வரும். அப்போ இங்கே யார் பிழை? கொள்ளாதவன் சொல்கிறாங்களே யார்?
கடினம் உள்ளவன் நான் அல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் சோம்பலாக இருந்தது தான் தப்பு. நிறைய நேரம் அதுதான். பிள்ளைகள் கூட பாருங்க, அம்மா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, அம்மா சும்மா திட்டலை, நீ சரியாக எழுமணியனா, சரியாக நீ ஜபத்தை பண்ணினா, நீ வேதாகமத்தை வாசிச்சு, நீ ஒழுங்காக ஓம்பத்தை பண்ணி, நீ குளிச்சு உடுப்பை ஒழுங்காக மடித்து, என்னது குளிச்சு மடித்து படித்து இருந்தேன்னா அம்மா பொல்லாதவங்க கிடையாது, மாமியார் பொல்லாதவங்க கிடையாது. உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து உன் மகனையோ மகளையோ அல்லது என் மகனையோ மகளையோ நீ மாமியாராக நின்று செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன நடக்கிறது என்றால், நானாக ஒழிச்சு வைக்கிறது, நானாக செய்கிறது கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அவங்களும் சொல்லிடுறது, ஐயோ பேசலாம் முடியாது, பொல்லாதவங்க. அவங்க யார்கிட்ட போய் சொல்கிறா? பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்கிறான் பாருங்க, கிறுக்கு. என்ன கிறுக்கா இருந்திருப்பாங்க, கடினம் உள்ளவர், சேர்க்காத தெளிக்காத இடத்துல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கிறுக்கு, உனக்கு நல்லா தெரியும்ல நான் இப்படித்தானே, அப்போ நீ அதை என்ன செஞ்சுருக்கலாம், வட்டிக்காரன்ட்ட கொடுத்துருக்கலாம்ல. உடனே அது தானே நான் கொடுத்துருக்கலாம் கிச்சு கிச்சுக்கும் போது உடனே கப்போ ஜட்ஜ்மெண்ட். அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஒரு தாயாக இருக்கிறீர்களா, தகப்பனாக இருக்கிறீங்களா, மாமியாராக இருக்கிற ஊழியர்களாக இருக்கிறீர்களா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். ஊழியத்தில் கொஞ்சத்தில் காசு இருக்கா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். கொஞ்சம் தான் துணிமணி இருக்கா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்க போகிறார். ஆமை கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.